Welcome to the Ice Palace. The temperature maintained here is minus 12 degrees Celsius. This keeps the ice statues intact and does not melt. You are advised not to stay here for a longer time, as you may freeze. Thank you. ஐயா சாமி என்ன குளிர்பா. பின்ன இதுதான் யூரோப்லயே ஹையஸ்ட் பீக். ஜும்ஃப்ரோ அழகா இருக்குல்ல? ஹேய் அங்க பாரு. Yeah, it's so beautiful. பரவாயில்லையே உங்க ஊருக்காரங்க இந்த இடத்துக்கு ட்ரெயினே கொண்டு வந்துட்டானுங்களே. என்ன பண்றீங்க? மீனு நில்லு. மீனு Are you okay? I'm okay. Good morning, Vijay. Morning. Coffee. Hey, என்னது இது? காலையில குளிச்சிட்டு கையில காஃபியோட looking good. This is Indian culture. Of course, I'm an Indian girl. நல்லா இருக்கு. இது ட்ரெஸ்ஸா? இல்ல நான் காஃபியை சொன்னேன். அதுவும் நான் தான் போட்டேன். இன்னும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஐயோ நான் 2 ஸ்பூன் சுகர் தானே போட்டேன். இல்ல ஒருவேளை காஃபி கலக்கும் போது அதுல விரல் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. Many happy returns of the day. Hi. Happy birthday to you. Happy birthday to you. Thank you Anna. Thank you Anna. Thanks Andy. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நானும் அண்ணியும் திடீர்னு கிளம்பி வந்திருக்கோம். மீனு பர்த்டே நைட்டு சொல்லவே இல்லை. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. Thank you. சொல்லி இந்த கிஃப்ட் கொடுத்துருப்பேன்ல. No no. நீங்க ஒண்ணு எனக்கு கிஃப்ட் தருவேனா? நீங்க என் வீட்டுக்கு வந்த கெஸ்ட். நான் தான் உங்களுக்கு கிஃப்ட் தரணும். மீனு 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 என்ன பண்ற நீ? மீனு மீனு ஐயோ என்ன சார் உங்க சிஸ்டர் எனக்கு மோதிரம் போட்டாங்க? ஏன் மோதிரம் போட்டா என்ன தப்பு? ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனுக்கு மோதிரம் போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? சொல்லுங்க சார். என்ன அர்த்தம் நீ? உங்க அண்ணனை கேளு. என்ன அர்த்தம்னா? நீங்களா சொல்லுங்கண்ணா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு மோதிரம் போட்டா நிச்சயதார்த்தம்னு அர்த்தம். எழுந்துட்டு போட்டுமே என்னைக்காவது நடக்க தானே போகுது. அதை இன்னைக்கு அட்வான்ஸா போட்டுட்டேன். விஜய் எனக்கு பர்த்டே கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்கல்ல, நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன வேணாலும் கேளு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்போ இன்னைக்கு இந்தியா போறதை விட்டுட்டு 1 வீக் கழிச்சு தான் போகணும். எனக்கு மட்டும் நான் உன்னை விட்டு போகணும்னு ஆசை. உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா என் சிச்சுவேஷன் அப்படி. சாரி மீனு, நான் கண்டிப்பா போயே ஆகணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது சந்தோஷமா இருக்கு. ஒன்னாதான் உட்காந்துருக்கோம், ஆனா தனித்தனி தட்டு தானே. ஆமா, உன் ஃப்ரெண்டு மூர்த்தியோட மனைவி தவறிட்டாளாமே, நீ கேள்விப்பட்டியா? ஆமாமா கேள்விப்பட்டேன். என்னடா இவ்வளவு அலட்சியமா சொல்ற? நீ போய் பார்க்கல? நான் எதுக்குப்பா போனோம்? ஏண்டா இதுக்கு முன்னாடி அவன் 2 பொண்டாட்டி சாவும் போயிட்டு வந்திருக்குமா, போர் அடிக்குதுப்பா. இரு மூர்த்திக்கு என்ன 3 பொண்டாட்டியா? பின்ன அவன் என்ன மூர்த்தியா இல்ல மும்மூர்த்தியா? இந்த மாமாக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஏப்பா இதே கேள்விதான் நான் அவனை கேட்டேன். அவன் சொல்றான் 1000 தான் வீட்டுல சாப்பிட்டாலும் வெளியே டீ குடிக்கலையா. நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா விஜய் என்னாச்சு உனக்கு? சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த பிறகு டல்லாவே இருக்கிற? ஒண்ணு இல்லையே.
சித்தப்பா ஏன் டல்லா இருக்காருன்னு எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? சித்தப்பா இதனால தானே எங்க இருந்து எடுத்தத? உங்க தலைகாணி கடையில இருந்து. காயத்ரி காயத்ரி நில்லு. காயத்ரி சூப்பர் ஹீரோயின் விஜய் கிட்ட படத்துக்கு கேட்டிருந்தேன். பார்க்க விட மாட்டேங்குது. எங்க காட்டு? மாமா ரொம்ப அழகா இருக்கால மாமா. யார் இந்த பொண்ணு? ஹலோ ஹலோ, நான் விஜயோட அக்கா பேசுறேன். அங்க மீனாட்சி கிட்ட பேச முடியுமா? ஐயோ கிரேட் மேடம், நான் மீனாட்சி தான் பேசுறேன். ஓ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? பின்ன நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்களே. மீனாட்சி, நான் உன்னை கேட்குறேன், மறைக்காம சொல்லணும். கேளுங்க. விஜய நீ விரும்புறியா? நோ, ஐ டோன்ட் லைக் ஹிம். என்ன சத்தத்தை காணோம்? நான் விஜயை லைக் பண்ணல. ஐ லவ் ஹிம். கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டேன். ஆனா விஜய் தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனும் உன்னை லவ் பண்றான். மீனாட்சி, நீ என்ன பண்ற? முதல்ல இந்தியாவுக்கு கிளம்பி வர. என்ன அங்கிள், வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் விஜய் இருக்கான். விஜயா? விஜய் இங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இது அவங்க அக்காவுடைய ஸ்கூல் கெஸ்ட் ஹவுஸ். பையன் சுவிட்சர்லேண்ட்லேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்தான். சரி, அக்காவோட இருந்தாலும் அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன் தான் இங்கே வந்து இருக்கான். மீனு இங்கே ஆளை காணா. அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சா? சரி வாங்க, நம்ம பொறுப்பலாம். அவன் வந்துடுவாங்க, நீங்கள் உட்காருங்க. என்ன வந்து ரூட்டி. எங்க ஒளியலாம்? ஓச்சோ, யார் பாது? என்ன சத்தம்? என்னடா அது? ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே சைடுல இருக்கு. Something is wrong. ராத்திரில தூங்குறப்போ கனவுல தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருந்தேன். இப்ப பட்ட பகல்ல கொட்ட கொட்ட மூழ்கிட்டு இருக்கும் போதே படுத்துறாளே. ஆமா தாயே, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மீனு பர்ஃபியூம் மாதிரி இருக்கு? சரி ஓகே, ஒத்துக்கிறம்மா. என்னால உன்னை மறக்க முடியல. அதே சமயத்தில் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. போயிடு ப்ளீஸ். கெட் அவுட்டா? போக மாட்டியா? அடம் பிடிக்கிறியா நீ? சிரிக்கிற? என்ன சிரிக்கிற நீ? என் நிலைமை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? இரு, உன்னை என்ன பண்றவர்?
செத்துருவேன். பேய் 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 பேய். பேயா? ஏய் ஃபூல், நான் பேய் இல்ல, மீனு. உன்னோட மீனு. மீனு? மீனு? ஏய் மீனு, நீ எப்ப சுவிட்சர்லாந்து வந்த? இன்னைக்கு தான் மெட்ராஸ்க்கு வந்தேன். நேரா ஏர்போர்ட்ல இருந்து வரேன். இது ஒண்ணு கனவுலையே கில்லு. என்ன இப்படி கில்ற? இப்ப நான் கிள்னது நீ என்ன பேய்னு சொன்னதுக்கு. ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ். இவ்ளோ ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு செலக்கிட்டு போய் என்னமோ புலம்பிக்கிட்டேன். இல்ல மீனு, உனக்கு தெரியாது, எல்லாம் உங்க அண்ணன் தான். அண்ணா அண்ணா அண்ணா, நீ என்ன லவ் பண்றியா இல்ல எங்க அண்ணனையா? பாரு, உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன். That is மீனாட்சி சுந்தரம், alias மீனாட்சி, alias மீனு, alias the great idiot. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த ஜென்மத்துல வேற எந்த பொண்ணையும் உன்னை நெருங்க விட மாட்டா இந்த மீனாட்சி. சொல்லு மேன், சொல்லு I love you சொல்லு. மீனு. ஏய், இப்ப நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? Say yes or no. Yes. I love you. பத்தாது, என்ன proof? அதான் வாயை திறந்து சொல்லிட்டேன்ல. வாயை திறந்துட்டு இல்ல, வாயை மூடிட்டு சொல்லணும். அது எப்படி வாயை மூடிட்டு சொல்றது? எது? ஐயோ கிஸ்ஸா? நான் மாட்டேன்பா. ஏய், சரி நீ தருவேனா? நான் தரேன். Take it free. வேண்டாம் வேண்டாம் மீனு, மீனு வேண்டாம். உனக்கு வேண்டாம். ஏய் என்ன பண்ணற? குடுத்துரு. மீனு, மீனு. மீனு கத்தி இல்ல சுத்தி அடிச்சா வலிச்சிரும். தெரியுதுல்ல, அப்ப குடுத்துரு. வேண்டாம் மீனு. குடு. இவர் சொன்னா கேளு. வேண்டாம். குடுனா. That's a good boy. என்ன பண்ண போற? இப்ப என்ன நடக்குது பாரு. மீனு, இது மாதிரி கல்யாணத்துக்கு கூட இதெல்லாம் ரொம்ப தப்பு. மீனு. ஏய் நில்லு விஜய். ஏய் நில்லு, கதவை தர. ஏய், உன்னை நான் விட போறது இல்ல. இப்ப திறக்கறியா இல்ல உடைச்சிட்டு உள்ள வந்து குடுக்கட்டா? தர. உன்னை நான் கிஸ் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன். கதவை தர. யார் நீ? என்ன இங்க தகராறு பண்ணிட்டு இருக்க? Hey, that's none of your business. கதவை தர. திறக்க போறியா இல்லையா? கேக்குறேன்ல, யார் அது உள்ள? ஒரு கவர்ட், ஒரு பயந்தாங்குழி. எங்க பிரதர் கிட்ட பேச தைரியம் இல்லாம சுவிட்சர்லாந்துல இருந்து இங்க ஓடி வந்துட்டான். மிரட்டனோன்னு ஐ லவ் யூ சொல்றான். அதை கன்ஃபார்ம் பண்ண கிஸ் குடுடான்னா இதோ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். மிஸ். ஏய் மிஸ் இல்லடா, கிஸ். இத பாரு, பார்த்தா டீசென்ட்டா இருக்க. ஸ்கூல் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வந்து இப்படி கலாட்டை பண்ற. இப்ப நீ போறியா இல்ல போலீஸை கூப்பிடணுமா? கூப்பிடு, போலீஸ் பந்தோபஸ்தோட கிஸ் பண்றேன். ஐயோ, நான் யாருன்னு தெரியாம பேசுறேன். யார் நீ? பெரிய கொம்பா? தெரியுமா? உள்ள இருக்காரே அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல எனக்கு தான் சொந்தம். அப்புறம் I'll dismiss you from the job. நான் நினைச்ச உங்க கல்யாணமே நின்னுடும். ஏய் என்ன நீ? ஆஃப்டர் ஆல் ஒரு டீச்சர் இந்த தொல்ற? ஏய் மீனு, இவங்க யாரை நினைச்ச? இவங்க பெர்மிஷன் இல்லாம நம்ம கல்யாணமே நடக்காது. இவங்க தான் எங்க அக்கா பூஜா. அக்காவாவது அக்கா இல்ல அண்ணி. ஐயோ இல்ல அம்மா. ஆண்டி சாரி. ஐம் சாரி ஆண்டி. அது நான் இனிமே நான் லிப் கிஸ் எல்லாம் கேட்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன் ஆண்டி, உங்களுக்கு கேட்காம லிப்ஸ்டிக் கூட போட்டுக்க மாட்டேன். ரிலாக்ஸ், சும்மா கலாட்டை பண்ண. விஜய், மீனவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது. 2 நாள் கழிச்சு நான் வந்துட்டேன். சரிக்கா. என்ஜாய். ஓகே. விஜய் பக்கத்துல போய் நின்றா. ரொம்ப முக்கியம். அவன் தான் வெக்கப்படுறான்ல, விடுங்களேன் டாடி. இப்ப இப்படிதான் வெக்கப்படுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரத்தி சுத்துற மாதிரி இவளையே சுத்திட்டு இருக்க போறான். என் அருமை மருமகளே, வரது காரி எடுத்து வச்சு வாமா. 1952ல என் பொண்டாட்டி அமிர்தவல்லி இந்த வீட்டுக்கு வந்தப்போ இப்படிதான் ஆரத்தி எடுத்தாங்க. 1952 இல்லப்பா, எப்போ ஆரத்தி எடுத்தாலும் அப்படிதான் எடுப்பாங்க. மாற்றி எடுத்தீங்கன்னா கீழே கொட்டிடும். நீங்கள் ஆகும்னா ஃப்ளாஷ்பேக் போயிடுறீங்களேப்பா. ஏம்மா மீனாட்சி, நீ பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற. ஆனா என்ன சுடிதார் போட்ட மகாலட்சுமி. எப்பா இதுவும் நல்லாதான்ப்பா இருக்கு. இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம்ப்பா, ஃபேஷன் இதான். வாய மூடுறான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் விருப்பப்படி தான் இருக்கணும். மீனாட்சி, வந்த மருமக 2 பேருக்கும் நான் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். டெஸ்டா? சிம்பிள் டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சா தான் உன்னை நான் மருமகளா ஏத்துப்பேன். ஓகே? தேங்க்யூ.
எங்க அப்பா என்னன்னா டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன டெஸ்ட்னு சொல்லவே இல்லை. நீங்களாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே. இந்த வீட்லயே நானும் அண்ணன் மட்டும் தான் குட்டி போட்ட பூனைங்க. தம்பி இனிமேல் தான் உன்னை கல்யாணம் பண்ணி குட்டி போட்டு பூனை ஆகணும். ஓகே? என்ன இங்க கான்ஃபரன்ஸ் நடக்குது? நீங்க பாட்டுக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க. இந்த பயலுக்கு பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க. என்ன டெஸ்ட்ப்பா? சமையல் டெஸ்ட் தான். இவ்வளவுதானே. மீனு, உனக்கு கிச்சன்ல என்னென்ன தெரியும்? கிச்சன்ல எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்க எனக்கு கிச்சன் கூட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். அது இல்லம்மா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு. குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல், வெரி குட். Thank you. ஓகே. வேற ஒண்ணுமே தெரியாதா? ஏன்? கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன். நீ என்ன ஆற வைக்கிறது? விட்டா தானா ஆறிரும். ஆமால. அது சரிம்மா, சாப்பிட்ற ஐட்டத்துல உனக்கு என்ன தெரியும்? அதாவது என்ன சாம்பார் வைப்ப? சாம்பார் ரசத்துக்கு முன்னாடி ஊத்துமே அது. யோ பார், நான் எல்லார்கிட்டையும் கரெக்டாக நடந்துக்குவேன். என்கிட்டயும் எல்லாரும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும். இல்லைன்னா நான் பெரியார் மாதிரி பா வெங்காயம்னு திட்டி போடுவேன். என்னது திடீர்னு திட்டுறீங்க? அப்படிதான் திட்டுவேன். சந்தேகத்துக்கு சாம்பார், வெங்காயம். வெங்காய சாம்பார் வைப்பேன் மாமா. வெரி குட். வாடா. என்ன கறி சமைப்ப? மாட்டுக்கறியா, ஆட்டுக்கறியா, பன்னிக்கறியா? நோ. ஓகே. எல்லா கறியும் சமைப்பேன் மாமா. அது இல்லம்மா, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்ல? ஸ்பெஷாலிட்டியா? சார் மறுபடியும் திட்டுங்களேன். இப்படி திடீர்னு திட்டுங்கன்னா எப்படி திட்டுறதுதான் யோசிக்கிறேன். கறி இந்த பாரியா, எனக்கெல்லாம் பளிச்சுன்னு பேசினா தான் பிடிக்கும். இந்த வெண்டைக்காய் மாதிரி பிடிக்காது. வெண்டைக்காய் கறி தெரியும். வெரி குட், வெரி குட். அப்பா தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரு தடவை திட்டிடுறேன். அப்புறம் கூட்டா 1 + 1 2, 2 + 2 4, 4 + 4 4 8 8 8 16. நீ வேற அவர் கூட்டுன்னு சொல்றாரு, நீ பாட்டு புடலங்க மாதிரி நீட்டிட்டு போறிய. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். ஆமாமா, பொடலங்க கூட்டு தெரியும். ஆஹா மருமகளே, உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னுடைய ஃபேவரிட்மா. அக்கா வர வர இந்த காக்கா தோல ஜாஸ்தியா போச்சு. தேங்க்ஸ் மாமா. அப்ப நான் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன்ல. சாப்பிட்டா தானாமா சொல்ல முடியும். கரெக்ட். இதெல்லாம் நம்ம எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்? இதுக்கு உங்களை என்னால திட்ட முடியாது. எப்படி மாட்டி விட்டா பாருங்களேன். எந்த ஹோட்டலுக்கா? இதுதான்மா ஹோட்டலு. நீ சமைக்க போற, நாங்க சாப்பிட போறோம். கெட் அப். எழுந்துரு. இன்னைக்கு 1 மணிக்கு உள்ளார லஞ்ச் டேபிள் மேல இருக்கணும். கோ. சரி மாமா. யூ சிட் ஆன். யூ கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அதுல பாதி சாம்பார் அப்படி ஊத்துமா. டேய் அலையாதடா, அகதி மாதிரி தட்டு தூக்கிட்டு. வைமா, இன்னும் நிறைய ஊத்து. ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு கலரே நல்லா இருக்கு. தம்பிக்கு நிறைய ஊத்து. ஐயோ சீக்கிரம் சாப்பிடு. டேய் வெண்டைக்காய் வச்சுக்கன்னா துப்புற. எனக்கு கூட நிறைய வச்சுக்கணும். ஆஹா ஆஹா. ஐயோ. அடடா, பேஷ். ரொம்ப பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா சொல்றீங்களா மாமா? நல்லா இருக்குன்னு சொல்றது சாதாரண வார்த்தைமா. அற்புதமா இருக்கு. உனக்கு மீனாட்சின்னு பேரு வச்சது தப்பு. அன்னபூர்ணின்னு வச்சிருக்கணும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அப்ப ஏன் இவங்க ரியாக்ஷன்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கு? அது உண்ட மயக்கம்மா. நீ போய் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கூட்டு போடு. ஐயோ எனக்கு வேணாம். அது அலையறோம். தீந்து போச்சு. தீந்து போச்சா? எனக்கு போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. அப்பா என்னப்பா இப்படி போய் சொல்றீங்க? ஆமாண்டா, ஒன்றும் நல்லா இல்லை. அதுக்காக எல்லாரும் ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? நானும் நல்லா இருக்குன்னு வேணும்னு தான் சொன்னேன். என்னப்பா சொல்றீங்க? நான் டெஸ்ட் பண்ணது அவளுடைய சமையல் இல்லடா, அவளுடைய ஆர்வத்தை. வேணும்னா பாரு,
அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ஒரு மாசத்துல உங்க 2 பேர் பொண்டாட்டிகளை விட பிரமாதமா சமைக்க போறான். 10 பேரா? அதேங்கப்பா, அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா? நீங்க பெரிய மனுஷரு, பரந்த உள்ளம் படைச்சவரு, எதையும் தாங்கும் இதயம். என்னால முடியாதுப்பா. ஏன் விஜய், அப்ப என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, அவன் சும்மா சொல்றாமா. மீனாட்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வீட்டு பொம்பளைகள்லாம் அழகா சேரதான் கட்டிக்கணும், புரிஞ்சதா? உனக்கு கட்டிக்க தெரியுமா? ஓ, நல்லா கட்டிக்குவேனே. நானும் விஜயும் 2-3 தடவை. எங்க அப்பா புடவை கட்ட தெரியுமான்னு கேக்குறாரு. புடவையா? எஸ், நீ புடவை கட்டினா தான் விஜய கட்டிக்க முடியும். அப்படின்னா தெரியும் மாமா. நாளையில இருந்து நான் புடவை கட்டிக்கிறேன். நாளையில இருந்தேன்னா இப்பவே நீ ரூமுக்கு போற, பீரோவில் இருக்கிற சேலைய கட்டிட்டு வர்ற. சரி மாமா. நீ போமா, நாங்க 2 பேரும் பின்னாடியே வந்துடுறோம். இரு, அவளுக்கு மட்டும்தான் டெஸ்ட், உங்களுக்கு இல்ல. நீ போமா. எப்படி? ஏன் நல்லா இல்லையா? வேலைக்கார பொம்பளை ஓடிட்டாளே. எங்கப்பா போயிருந்த? திஸ் இஸ் இன்டர்வல் பிளாக். இது காமெடியா இருக்குடா. ரொம்ப சாரிமா. ஏன் மாமா? முத நீ என் வீட்டுக்கு வந்த போது உன்னை சுடிதார் போட்ட மகாலட்சுமின்னு கிண்டலா சொன்னேன். இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. மைசூர் ஷாடி கட்டின மரம் நான் சொல்லுங்க டாடி. சும்மா இரா. என் மருமகளுக்கு திருஷ்டி சுத்தி போடணும், என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது.